இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. டேய் மா டேய், நீ ஒரு 90s கிட் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சு கொண்டிருக்கிறாய்டா. ஏன் தான் உன்னை 90s காலத்துல பெத்தேன்னு எனக்கே வருத்தமா இருக்குடா. மா ஏமா? டேய் 2K கிட்ஸ் போய் பாருடா, குழந்தைக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு லைன்ல நின்னுட்டு இருக்கான்டா ஸ்கூலுக்கு வெளிய. என்னமா சொல்ற? உண்மையாவா? ச்சே, ஒரே அசிங்கமா இருக்கு சுடரு. உன்னை விட எனக்கு ரொம்ப இன்சூரன்ஸா இருக்குடா. இன்சூரன்ஸா? அதான்டா அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சுடரு, அது பேரு இன்சூரன்ஸ் இல்ல, இன்சல்ட். என்ன சால்ட்டோ, இப்ப அது ரொம்ப முக்கியமா? சரிம்மா, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? ஏடா ஸ்கூலும் முடிச்சிட்ட, காலேஜ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்ட, 2 அரியர் மட்டும் இருந்துச்சு, அதையும் கிளியர் பண்ணிட்டேன். இப்ப அந்த வரலாறு யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? இல்லடா, அடுத்து இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். அடுத்தா போன்ல சார்ஜ் இல்லமா, சார்ஜ் தான் அடுத்து எந்திரிச்சு போடணும். மா நீ போட்டுறியா? எருமை எருமை, கொட்டிட்டு வந்ததும் எருமை, பெத்ததும் எருமை. மா வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறேன்னு கேட்டேன் எருமை. அத கேட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேமா, இன்டர்வியூ வரும்போது சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. போய் அட்டென்ட் பண்ணிடுவேன், கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். டேய், நான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் வேலையை வாங்காம இருந்தா எப்படிடா? சரிங்க பாரு, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வைக்கலாமா? அவர் கம்பெனில உனக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க சொல்லி. மாமா மாப்பிள்ளை எல்லாம் இதுக்குள்ள இழுக்காதமா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு சொந்தத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படும்ல. டேய், அவர் என்ன உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண போறாரு? அவரோட ரெஃபரன்ஸ்ல உனக்கு இன்டர்வியூ எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இதுல என்னடா இருக்க போகுது? நான் ஒரு வார்த்தை மாப்பிள்ளை வந்தாருன்னா சொல்லி பாக்குறேன்டா. நீ சொன்னா கேட்க மாட்ட. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போதுமா? தனு பாவமா, அவளால மேனேஜ் பண்ண முடியாது. யாரு? உங்க தங்கச்சி தானே, அதெல்லாம் வேற லெவல்ல மேனேஜ் பண்ணுவா. அட மாப்பிள்ளை, வாங்க வாங்க வாங்க. தனு எங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காளா? தனு அத்த தன்மை வரல, நான் மட்டும் தான் வந்தேன். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? மாப்பிள்ளை சும்மா தானே சொல்றீங்க? ஐயோ இல்லத்த, நான் மட்டும் தான் வந்தேன். மச்சான், தன்மை வரலையா? ஆஹா வரல மச்சான். என் தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கா, அவங்களுக்கு எல்லாம் சமைச்சிட்டு வீட்டுல தான் இருக்கா. என் பிள்ளைய டார்ச்சர் பண்றதுக்கு அங்க இருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டாளா அந்த பூசணிக்கா? ஏன் மாப்பிள்ள, இந்த நேரமா பார்த்தா என் பொண்ணு அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏத்த என்னாச்சு? உங்க தங்கச்சிக்காரி இருக்கா பாருங்க, உங்க தங்கச்சிக்காரி. ஐயோ அவசரப்பட்டோமோ? மாப்பிள்ள மூஞ்சி மாறுதே. சுடரு அத்த என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, உங்க தங்கச்சி கார்ல வந்தீங்களான்னு கேட்டேன் மாப்பிள்ள, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்லத்த, நான் பைக்ல தான் வந்தேன். சரி மாப்பிள்ள, இருக்க உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரேன். மச்சான் மச்சான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எதுவும் பிரச்சனை இல்லல? பிரச்சனையா? என்ன மச்சான் நீங்க பிரச்சனையவே என் தலையில கட்டி வச்சுட்டு பிரச்சனையா பிரச்சனையான்னு ஒரு வாட்டியும் கேக்குறீங்க. என் காலம் முழுக்க இனிமே பிரச்சனை தான் மச்சான். யோ நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. போங்க மச்சான், என் தங்கச்சியை பார்த்து அப்படியா சொல்றீங்க? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. யாரு யாருது? கண்டுபிடிங்க மச்சான், தங்கச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. தனு அண்ணே, நான் வந்துட்டேன். தனுமா? உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே. தனு என்னடாமா அது? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற. அதுவும் இல்லாம மாப்பிள்ள வேற நீ வரலன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள நடுங்கிட்டே இருந்துச்சு. அது எப்படின்னு நான் வராம இருப்பேன்? நான் வராமையா? ஆமா அம்மா எங்க? மச்சானுக்கு தான் சேர் எடுக்க போனாங்க, இன்னும் வரல. சரி சரி உட்காரு தனு. தங்கச்சி வந்தோடனே மச்சானை கண்டுக்காம விட்டுட்டீங்க பாத்தீங்களா? ஐயோ மச்சான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தங்கச்சிய பார்த்த சந்தோஷம். ஆமா பிள்ளைங்க, பிள்ளைய தூக்கிட்டு வராம வந்தீங்க? அண்ணே கோச்சுக்காதனே, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ரொம்ப வெயிலுன்னு வண்டியில வேற வந்தமா, அதான் தூக்கிட்டு வரல. என்னடாமா, மாமாக்கு பையனை பாக்கணும்னு ஆசையா இருக்காதா? சரி நானே வந்து பாக்குறேன். சரி சரி, அம்மா வராங்களா? நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், அம்மாவே இதே மாதிரி பயமுடுத்துவோம். ஆமா நிம்மதி எங்க? நிம்மதிக்கு ஒரு கல்யாணம் ஆர்டர்மா, மேக்கப் பண்ண போயிருக்கா. ஓ அப்படியா? சரிண்ணே சரி சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். சரி பாத்தீங்களா, பிள்ளைய பெத்த வயசு வந்தாச்சு, இன்னும் உட்காந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கா உங்க தங்கச்சி. பின்ன உங்க தங்கச்சி மாதிரியா மச்சான் குடும்பத்தை எப்ப ரெண்டா உடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ குழந்தை மச்சான், நாங்க அவளை நல்லாவே வளர்த்திருக்கோம். அண்ணே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ஜாயிங் மாப்ள சாரு. கொடுங்கத்த. உட்காருங்க மாப்ள. இல்ல இல்ல, இவங்கள நம்ப முடியாது. உட்காரப்ப பின்னாடி சேரை இழுத்துட்டாலும் இழுத்து விட்டுருவாங்க, எதுக்கும் புடிச்சுக்கிட்டே உட்காருவோம். அட மாப்ள நல்லா தெளிவாதாயா இருக்காரு. பின்ன குடும்பம் நடத்துறது உங்க பொண்ணு கூட வாச்சே, உங்க புத்தி தானே உங்க பொண்ணுக்கும் இருக்கும். எல்லாம் பழகிருச்சு அத்தை. அப்புறம் மாப்ள எங்க என் தம்பியை கூட்டிட்டு வரலையா? அத்தை உங்களுக்கு தம்பி இருக்கா? நீங்க சொல்லவே இல்ல. தம்பியா?
ஐயோ மச்சான், எங்க அம்மா நம்ம நிலனை தான் கேக்குறாங்க. அத்தை, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? என் பையன் நிலன் உங்களுக்கு தம்பியா? என்ன மாப்ள, வயசுதான் எனக்கு அதிகம், ஆளை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு மார்க்கமா தான் தெரியுது அத்தை. இருந்தாலும் நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க மாப்ள. நிலன் நைட் எல்லாம் தூங்குறதே இல்ல அத்தை. பாவம் தனு. இப்ப கொஞ்சம் டயப்பர் போடுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அத்தை. நைட்டு சூச்சு போய் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் தனுவை. படட்டும் படட்டும், மேடம் மட்டும் என்ன கம்மியாவா படுத்துனாங்க? மாப்ள, உங்க பொண்டாட்டி ஒன்னும் லேசுப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. 12 வயசு வரைக்கும் பெட்டிலே சூச்சு போயிருவா மாப்ள நைட்டு தூங்கும் போது. ஐயோ, என் மானமே போது அம்மா. அப்படியா? தனு இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி சொன்னதே இல்லையே. வேற என்னத்த பண்ணுவா சொல்லுங்க. மாப்ள, அவ சூச்சு போனதை சொன்னா நான் திட்டுவேன்னு நைட்டோட நைட்டெல்லாம் உட்காந்து அவ ட்ரெஸ் துவைச்சிருக்கா மாப்ள. ஐயோ மாப்ள, இது கூட பரவாயில்ல, அவளுக்கு தூக்கத்துல பேசுற வியாதியெல்லாம் இருக்கு. தூக்கத்துல பேசுவாளா? இது வரைக்கும் அவ பேசி நான் கேட்டதே இல்லையே. ஐயோ, அப்ப நீங்களும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுமா, அம்மாவும் புருஷன் கிட்ட நல்லா உன்னை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கடி. இருக்கு அந்த அம்மாக்கு. மாப்ள, நான் சொல்றதை நீங்க நம்பலனா இன்னைக்கு நைட்டு வேணா முழிச்சிருந்து கேட்டு பாருங்க. அவன் நைட்டு தூக்கத்துல பேசுவா. இதுல ஒரு தடவை வேற என்கிட்ட மாட்டிக்கிட்டா. நைட்டு தூக்கத்துல பேசிதான். காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் எங்க யார்கிட்டயுமே சொல்லாம காலேஜ் கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சினிமாக்கு போயிட்டா. அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவங்க லவ் பண்ற பையனோட சினிமாக்கு வந்திருக்காங்க. மாட்டிக்கிட்டுங்க. ஐயோ, அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. நைட்டு தூங்கும் போது உளறிட்டா. நான் கேட்டுட்டேன். அப்ப உங்க பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டு நம்ம கிட்ட மறைச்சிட்டானா அத நைட்டு தூக்கத்துல உளறிடுவா, அதானே? ஆமா. அத்தை, இன்னும் வேற என்ன நல்ல சீக்ரெட்ஸ்லாம் உங்க பொண்ணு கிட்ட இருக்கு சொல்லுங்க. மாப்ள, இதுக்கெல்லாம் டாப்பான ஒரு விஷயம் சொல்லட்டா? அட பாவிகளா, அம்மா உன்னிய. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், யார்? தத்தா இல்ல, தன்மை. நீங்க வச்ச பேரு தான், மறந்துட்டீங்களா? தனுக்குட்டி, நீ எப்படி தங்க வந்த? நான் சின்ன வயசுல ஜட்டியோட உச்சி போன கதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இப்ப என்ன தனுக்குட்டி தொணுக்குட்டின்னு? ஐயோ தனுமா, அது ஒண்ணும் இல்லடி. அது மாப்பிள்ள ஒரு ஆர்வத்துல கேட்டாரா, நானும் ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். ஆமா, நீ வரலன்னு சொன்னாரு, நீ இந்த கேப்ல உள்ள நுழைஞ்சு வந்த? அம்மா வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா வந்தேன். இந்த வீணா போன கதையெல்லாம் சொல்லி என் மானத்தையே வாங்கிட்டீல, அதுவும் இவரு முன்னாடி. என்னை எப்படி எல்லாம் ஓட்ட போறாரு தெரியுமா? ஏமா இப்படி பண்ற? எந்த நேரத்துலமா என்ன பெத்த? இப்ப நான் சூச்சு போன கதையெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஏமா, சத்தியமா சொல்றேன், இவரோட தங்கச்சி அந்த காது, அவளோட டார்ச்சரை தாங்க முடியாம தான் கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா இருக்கலாம்னு அவரை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். கொடுமை கொடுமைன்னு இங்க வந்தா இங்க ஒரு கொடுமை தலையில ஏறி நின்னு தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கு என்னோட நிலைமை. இப்ப எதுக்கடி கத்திட்டு இருக்க? நான் யார்கிட்ட சொன்னேன்? உன் புருஷன்ட்ட தானே சொன்னேன். அவர் ஒன்னும் உன்னை கிண்டெல்லாம் பண்ண மாட்டாரு. நீயா ஏண்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்க? அவரே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல. அப்படியே நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. மா, உன்கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு என் மாமியா கிளவியும் என் நாத்தனார் அரக்கியும் நான் சமாளிச்சுக்குவேன். எப்பா சாமி, நான் கிளம்புறேன். ஹே இருடி, நீ தாண்டி மாப்பிளைய தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவர் உன்னை அப்படிலாம் கிண்டல் பண்ண மாட்டாரு. ஐயோ மா, நீ அவரோட போஸ கொஞ்சம் பாருமா.